வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் திருமலையாம்பாளையம்ல லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த காலேஜோட கேம்பஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட லேப்ஸு, லைப்ரரி, பிளேஸ்மெண்ட் செல்ஸு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், கேன்டீனு, கேஃபிடீரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, கிரவுண்டு, அது இதுன்னு காலேஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லா விஷயத்தையுமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 2026க்கான அட்மிஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அட்மிஷன் போகிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா காலேஜ் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மை செல்ஃப் ராஜகுமாரன், நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட அட்மிஷன் கோஆர்டினேட்டர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 2026க்கான அட்மிஷன்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்னா என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கு. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் போட்டுக்கலாம். சரி, ஓகே, வாங்க கேம்பஸ்குள்ளே போய் ப்ரீஃபான கேம்பஸ் டூர் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி தான். இந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா பிகே தாஸ் நாலேஜ் ஃபோர்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோரில் 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லைப்ரரியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 37,000 புக்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கீங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்குன்னு ஒவ்வொரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. 3 ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் லைப்ரரியுமே உள்ளே இருக்குது. அப்புறம் ஜேர்னல் செக்ஷன், ரிசர்ச் செக்ஷன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த லைப்ரரியிலே எல்லா விதமான புக்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு 3 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு பெரிய லைப்ரரி வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட யூசேஜுக்காக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கோர் லேபான ட்ரிபிளியோட லேபு. இந்த லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து ஏசி, டிசி, ரெக்டிஃபயர்ஸு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரிபிளி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் சப்ஜெக்ட்டில் வருதோ அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேபில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்து இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள். ஸோ நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய ட்ரிபிளி ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ண சைக்கிள். ஸோ பாய்ஸ் ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் 4 ஷேரிங் மட்டும்தான். 4 ஷேரிங்க்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 காட்டு, 4 பெட்டு, பில்லோ எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி டேபிள், இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வெஸ்டர்ன் டாய்லெட்டுமே வந்துடும். ஸோ துவைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் லாண்ட்ரியுமே ஸ்டூடெண்ட்ஸ் போடணும் அப்படின்னாலும் லாண்ட்ரி போட்டுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறதுனால 2 ஃபேனுமே வந்துடும். ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரே இது 4 ஷேரிங் மட்டும்தான் பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ ஏரோநாட்டிக்கல் லேபு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் வந்து ரொம்பவுமே கம்மியான காலேஜஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏரோநாட்டிக்கலுக்கு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே சர்ச் பண்ணிங்கனாலும் நேரு தான் வரும். ஸோ இந்த நம்ம காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எந்த ஏரோநாட்டிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலையுமே இல்லாத லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேருவில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஏரோநாட்டிக்கல் இருக்க காலேஜஸில் எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா வந்து லோ ஸ்பீட் டைனமிக்கும் ஹை ஸ்பீட் டைனமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்குது. பாருங்க, இந்த எக்யூப்மெண்ட் மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஹை ஃபெசிலிட்டிஸோட லேப்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது இன்னுமே ஈஸியாக அவங்களுக்கு புரியும்போது ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு இது மூலிமா தான் நம்ம நேரு குரூப்பில் வந்து ஏரோநாட்டிக்கலுக்கு பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை பிளேஸ்மெண்ட் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆகிறாங்க.
மெக்கானிக்கலோட லேபில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேத் மிஷின் இருக்குது. இதில் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லிங்கு, ஷேப்பிங்கு, மில்லிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாஃபோட கைடன்ஸில் இங்கே அவங்களோட லேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணிடுறாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிஷினரிஸில் அவங்க தியரியாக படிக்கிறத ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கெயின் பண்ணிக்கிறாங்க. இனோவேஷன் சென்டர் என்ன அப்படின்னா NGI டெக்னாலஜி இன்குபேட்டர் கேபிட்டலைஸ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபண்டிங் பண்ணி ஒரு 16 crores வந்து ஃபண்டிங் பண்ணி இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸ்டார்டட் இன் 2018 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கிராஜுவேட் ஆயிடுச்சு. அண்ட் 100+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்கோயிங்கில் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஃபண்டிங் சப்போர்ட், IPR சப்போர்ட், மென்டரிங் சப்போர்ட்ஸ் கிவன் டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப், அலுமினி, பப்ளிக், எவ்ரிஒன். இது மட்டும் இல்லாமல் கோவர்க்கிங் ஸ்பேஸு, ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங் லேபு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நம்ம நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஸ்டடீஸுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் மெயினாக என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹாக்கி, கொக்கோ, பால் பேட்மிண்டன், கபடி, ஷூட்டிங்கு, சைக்கிளிங்கு அண்டு கராத்தே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து இங்கே இருக்க ட்ராஃபீஸ் எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸில் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணது. அண்ணா யூனிவர்சிட்டி ஜோன் 10 டோர்னமெண்ட்டில் ஹாக்கி அண்ட் கொக்கோ வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. பால் பேட்மிண்டன் 3rd பொசிஷனும், கபடி வந்து 4th பொசிஷனும். இது லேட்டஸ்ட்டாக பண்ண அச்சீவ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த சைக்கிளிங், ஷூட்டிங், கராத்தே வந்து நேஷ்னல் லெவலில் வந்து Form 3 சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் சேம் as லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண ட்ராஃபீஸு அவங்க என்னென்ன இதில் வின் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு. பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2025க்கும் அண்ட் 2026 ஆன்கோயிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம NIET நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த ஒரு கேம்பஸில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் விசிட்டட் கோரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது CSE கோரு அண்ட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160+ கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்டோட ஹையஸ்ட் பேக்கேஜஸ்னு பார்த்தீங்கன்னா 14 LPA, அதாவது 14 லட்சம் பர் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஆவரேஜான LPSன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.25 LPA வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ். அண்டு பர்சன்டேஜ்னு நிறையா பேர் கேட்பீங்க சார், இப்போ 100% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிடுவாங்க. பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸே அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆயிடுறாங்க. அண்ட் மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பிளேஸ்மெண்ட்டில் இன்னொரு 2 விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன படிக்கிறாங்களோ, மெக்கானிக்கல் படிக்கிறாங்கன்னா அந்த ஃபீல்ட்லேயே பிளேஸ்மெண்ட், EEE படிக்கிறாங்கன்னா அந்த ஃபீல்ட்லேயே பிளேஸ்மெண்ட், ECE படிக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில், CSE அந்த ஃபீல்டில். இப்போ மற்ற காலேஜஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா சும்மா பிளேஸ்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காகவே டெலிகாலிங் ஜாப் அது இதுன்னு அவங்க படித்ததுக்கு இர்ரெலவெண்ட்டான பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன கோர்ஸ் படிச்சிருக்கானோ அதே செக்டாரில் அதே இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. இது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸில் வந்து நம்ம நேரு மாதிரி வந்து பெரிய பெரிய காலேஜஸில் மினிமம் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஒரு 70% இருக்கணும், ஒரு 80, ஒரு 90 இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் எனி ஸ்டூடெண்ட் எனி பர்சன்டேஜில் இருந்தாலுமே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ணி 100% வந்துன்னா ஜாப் அப்படிங்கிறது கிளைம் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜஸில் நம்ம நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனால் அப்படிங்கிறதும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து படிக்க அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா 4 வருஷம் முடிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி தராங்க. இந்த 160+ கம்பெனிஸில் ஒரு சில கம்பெனிஸ் நேம்ஸ் வந்து நான் சொல்கிறேன். TCS, ஆவாசாஃப்ட், அசெஞ்சரு, ஹீரோடெக், ஜோவோ, ராம்கோ, லூக்கர், எக்ஸைடு, CTS அண்ட் மெனி மோர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 160+ கம்பெனிஸ் வந்து நம்ம காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்திருக்காங்க.
ஸோ வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸு, ஹாஸ்டலு அண்டு லைப்ரரி, பிளேஸ்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ்னு கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் தான். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இது எப்படி நம்ம வந்து காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களோட பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மைசெல்ஃப் ராஜகுமாரன் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்டோட அட்மிஷன் கோஆர்டினேட்டராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் நீ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எனி டவுட்ஸு இந்த டேட்டுக்கு நாங்கள் காலேஜுக்கு அட்மிஷன் வரோம் சார் அண்ட் வந்து இப்போ வரோம் சார் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாமா அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் இருக்குமா, இந்த கோர்ஸ் இருக்குமா, எது டவுட்டாக இருந்தாலும் என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கு. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பசங்களோட பிரைட்டான ஃபியூச்சருக்கு நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும். தேங்க்யூ.